திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் தேங்கியுள்ள குப்பைகளை எப்பொழுது அகற்றப்படும்? கிட்டத்தட்ட 55,000 கோடி ஈட்டி தருகிற திருப்பூர் மாநகர பகுதியிலே குப்பையை எப்ப எடுக்கப்படும்? அள்ளப்படுமான்னு கேட்க அதுதான் பல பகுதியில் தேங்கி கிட்டத்தட்ட 40,000 டன்னுக்கு அமைச்சர் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, விஜயகுமாரை ரொம்ப நேரம் நான் தேடிட்டு இருக்கேன். நாங்க எந்த வேலை செய்யறதுக்காவது நீங்க அனுமதிக்கிறீங்களா? நாங்க சொந்தமா இடம் வாங்கி நாங்க அந்த இடத்துல குப்பை கொட்டுறோம். 17 ஏக்கர் 20 ஏக்கர்னு சொல்லி அதுக்காக பணமும் அரசாங்கம் செலவு செய்ய தயாராக இருக்கிறது. அந்த குப்பையை அந்த இடத்துல வந்து கொட்டாதீங்கன்னு அங்க இருக்கிறவங்க பிரச்சனை பண்றாங்க. சரி, அரசாங்கத்தில் இருக்கிற கல்குவாரியில் அதை போய் கொட்டலாம் அப்படின்னு சொல்லி போனா அந்த பகுதியில் இருக்கிறவங்க, நம்ம பெருந்துறை பகுதியை சேர்ந்தவங்க, இது எங்க தொகுதி, இங்க வரக்கூடாதுன்றாங்க. அமைச்சர் சாமிநாதன் அங்க இருக்காரு. சாமிநாதன் அதுக்காக இடமெல்லாம் பார்த்து நான் அவர்கிட்ட சொன்னேன், பெரிய பிரச்சனையா இருக்குது, ரொம்ப நேரம் நீங்க அரசாங்கம் எந்த செலவு வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம், இடம் மட்டும் பார்த்து கொடுங்கள். நகரத்தை விட்டு 15 கிலோமீட்டர் தள்ளி கூட இடம் இருந்தால் கூட கொடுங்கள். நாங்கள் வாங்கி அந்த இடத்துல காம்பவுண்ட் போட்டு கட்டுவதோடு மட்டுமல்ல, கோவையிலே குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் தயாரிக்கப்படுகிறது. அதை திருப்பூரிலிருந்தே தொடங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஆனால் நீங்க இங்க வந்து கேக்குறீங்க, ஏன் குப்பையை அல்றன்னு. நாங்க அல்றோம், எங்க கொட்டுறதுன்னு நீங்க இடம் சொல்லுங்க. எங்கேயும் போனாலும் கொட்ட விட மாட்டேங்கிறீங்க. எங்க அவர் சாமிநாதன் அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு, பெருந்துறை அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு. நீ பதில் சொல்லு. எல்லாம் வந்து ஒன்றுதான் கைத்துட்டார், சொல்லுப்பா. எனவே எனக்கு நகரத்தை தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி கூட நாங்கள் வைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். அதுவும் கொஞ்ச காலத்துக்கு தான். ஒரு 200 கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டத்தை உருவாக்குவதற்கு. அது சென்னை, கோவை, மதுரை 3 இடங்களில் இப்போது நடைபெறுகிறது. அதை கூட முதல்ல திருப்பூரிலிருந்து ஆரம்பிக்க கூட அரசாங்கம் தயாராக இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.